ஓகே அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களோ? சுகமா இருக்கிறீங்களோ? ஓகே. இன்றைய நாளில் வந்து அம்மாவுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர்? மார்க்ரெட். அழகான ஒரு பேர். ஏன்னா மார்க்ரெட், நிறைய பேருக்கு இந்த மார்க்ரெட் என்ற பேர் இருக்குது, அப்படி தானே? என்ன சரி, இன்றைக்கு மார்க்ரெட் அம்மாவுக்கு பிறந்த நாள். ஓகேயா? பிறந்த நாள். என்ன இன்றைக்கு 3ஆம் தேதி பிறந்த நாள். உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகளோட வந்து இன்றைக்கி உங்களோட இல்லத்தில் வந்து சிறப்பாக வந்து பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்துருக்கிறேன். நான் நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்துருக்கிறேன் சர்ப்ரைஸாக. விளங்குதா? நிறைய கேக் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங்கே கொண்டு வந்திருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி வந்திருக்குது. ரைட், நல்லா இருக்கா? தூக்க முடியுமா? கொஞ்சம் பாரமாக தான் இருக்கேன். பாரமாம்மா, வெயிட்டாக இருக்கேண்ணா. பாரமாக இருக்கு கேக், பாரமாக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? சரி, இந்திய நாளில் வந்து உங்களுக்கு கேக் தந்துருக்குறாங்க. ஜார் இதை தந்துருப்பாங்க. இந்த கேக்கை ஜார் தந்துருப்பாங்க உங்களுக்கு. நான் தான் தந்தது. சரியான பதிலை சொல்லி இருக்கிறீங்க. சரிதானே? எவருமே இப்படி பதில் சொல்லல. உண்மையிலேயே நான் தான் தந்தேன். இது வந்து உங்கள விருப்பமானவங்க ஒருத்தவங்க தந்திருக்கிறாங்க. உங்கள விருப்பமானவங்க தந்திருக்காங்க. இல்ல, அவைகளுக்கு யாரும் காசு கொடுத்துருக்கீங்க. யார் தந்திருப்பீங்க? உங்களோட மக்கள். சரி, உங்களோட மக்கள் யார் தந்திருப்பீங்க? உங்களோட மக்கள் யார் தந்ததா? சரி, உங்களோட பிள்ளைகள் யார் தந்திருப்பீங்க? உங்களோட பிள்ளைகள்ல யார் தந்திருப்பாங்க? ஒரு ஆளை சொல்லுங்க. யாரும் உள்ள பாசம்? மூத்தவர் பாசம். மூத்த மகனா? மகனா? என்ன பேர் மகனுக்கு? என்ன? அருளப்பு. அருளப்பு. சரியா? மூத்த மகனை தான் கூடுதல். அம்மாக்கள் மூத்த மகன் எல்லாம் பாசம். அப்படியா? சரி, உங்களுக்கு நிறைய. சரி, உங்களுக்கு மாப்பட்டிகள் கொஞ்சம் தந்துருக்குறாங்க. சரிதானே? இந்த மாப்பட்டி தான் கொடுக்குறானீங்களோ? குடிக்கிறானீங்களோ? எல்லாம் வேண்டுபடுது. ரைட், கரையில் வைங்க. தம்பி வடிவா முன்னு கற்று விட்றேன். ரைட், அந்த கேக்கையும் இருக்கா நிமித்தி வடிவா வச்சு. கேக்கை நிமித்தி வச்சு இங்கே பாருங்க. சரி, அம்மா சொல்லுங்க. ரைட், மூத்த மகன் என்ன பேர் சொன்ன நீங்கள்? அருளப்பூவா? அருளப்பூ. ரைட், அவங்க தந்துருப்பாங்க. சரி, வேறு யார் தந்திருப்பீங்க? இந்த மாப்பட்டியெல்லாம் தந்திருக்கிறாங்க. யார் தந்திருப்பாங்க? வேறு யார் தந்திருப்பாங்க? தந்திருப்பீங்க. யார் தந்திருப்பீங்க? என்ன பிள்ளை தந்திருப்பாங்க? வேறு யார்? அருளப்பு இல்லாடி வேறு அவர் தரையில் உங்களுக்கு. அவர் தரையில் சொல்லுங்க. யார் தந்திருப்பாங்க? அவங்க யார் தந்திருப்பாங்க? அவர் தான் சொல்றேன். யார் தந்திருப்பீங்க? மரியதாசா? சிரிப்பு வேறு. சரி, யார் தந்திருப்பீங்க? உங்களோட பிள்ளைகளை வேறு யார் தந்திருப்பீங்க? ஒரே இல்லை, இந்த பழத்தை கொடுப்போம். நிறைய பழங்கள் தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு. இந்த பழங்களை யார் தந்திருப்பாங்க? கேக்கு, பழம், எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆளை ஏன் உங்களோட மகள் தந்திருக்க மாட்டாங்களா? அம்மாம்மா இங்கே அம்மா உங்களோட மகள் தந்திருக்க மாட்டாங்களா? உங்களோட மகள் இவ அவ தந்துருவாங்களே. இவ தந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட மகள் பேரப்பள்ளியா? உங்களை சொல்லப்படுதா? பேரப்பள்ளியா? இன்னொரு சாங்
என்ன சாமான் இது? எடுத்து பாருங்க பாப்பா. என்னோட வருது என்ன சாமான்? காசோ ரைட். அக்கா அண்டி இருக்கா ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இல்ல ஓப்பன் பண்ணுங்க. எடுங்க எடுங்க காட்டுங்க இல்ல எடுங்க காசு எடுங்க சிரிப்பும் வருது. எங்க பாபா ரைட். எவ்வளோ காசும்மா? எவ்வளோ காசு? 5000. எடுத்து ரிபனை ஓப்பன் பண்ணிட்டு காட்டு. உங்களுக்கு வந்து ஆமாம்மா இப்போ கதையை கேளுங்களேன். இங்கே உங்களுக்கு வந்து இங்கே என்ன பாருங்களேன், உங்களுக்கு 50,000 ரூபா காசு தந்துருக்குறாங்க. 50,000 ரூபா காசு யார் தந்துருப்பாங்க? என்ன இது சிரிப்பு வருது? காசு யார் தந்துருப்பாங்க? ஒரு ஆள் தான் தந்துருக்காங்க. இல்லை எல்லா பிள்ளையும் ஒரு ஆள் எண்ணி பாருங்க 50,000 ரூபா காசு. உங்களோட பேத்தி செய்திருக்க மாட்டாங்களா? என்ன சிரிக்கிறீங்க? டவுட் ஒன்று வருது. ஏன்னா பேத்தி செய்திருக்க மாட்டாங்களா? பேத்தி உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்களா? காசு பேத்தி. சரி இங்க பாருங்க. சரி இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு காசு, இந்த கேக்கு, இந்த கிஃப்ட்களை எல்லாம் யார் தந்தேன்னு சொல்லி சொன்னால் யார் தந்திருப்பாங்க? ஒரு மகன் தந்திருக்கிறாங்க. எந்த மகன்? ஒரு மகன் தந்திருக்கிறாங்க. எந்த மகன்? பூலோகசிங்கம். எங்க இருக்கிறார் அவர்? ஜேர்மன்ல இருக்கிறார். சரி பார்க்கலாம். கடைசியா சொல்லி விடுவோம். பாவம் தானே அம்மம்மா. சரி இந்த கிஃப்ட்கள் எல்லாம் யார் தந்தன்னு சொன்னா லண்டன்ல இருக்கிற உங்களோட மகன் மரியதாஸ். கைதட்டி விடுங்க. மரியதாஸ் நான் சொல்லியிருக்கிறீங்களே, உங்களோட மகனை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மரியதாஸ். பாசமா? சரி சமாளிக்கிறீங்க. சரி இந்த நாளில் வந்து எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் கொண்டு படிக்கும். ஓகேயா? இந்த நாளில் வந்து சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு ஹாப்பி சாங். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அம்மம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்பவுமே எங்களுடைய அம்மம்மா வந்து நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் நீடூழி காலம் வாழணும் என்று சொல்லி புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் இறைவனுடைய நல்லாசிகள் எப்பவுமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும், உடலுள்ள ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படியே சிரிச்சுட்டு இருக்கணும். அப்படிதானே? ஏன்னா சிரிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து ஒரு கவிதை ஒன்று இருக்குது. உங்களோட மகன் தந்திருக்கிறாங்களே, ஒரு படிப்போம். சரிதானே? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் நாம் ரசிப்பது நிலவைத்தான். அதுபோல இந்த உலகில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அம்மாவின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஈடாகாது. இந்த உலகிற்கு என்னை அடையாளம் காட்டிய என் தேவதைக்கு இந்த உலகில் உதித்த சிறந்த நாள் என்று இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. என்றும் என்னை வெறுக்காத குணம், அளவில்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம், என்றும் உடல் நல சுகத்துடன் பல்லாண்டு காலம் வாழ இந்த பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன் அம்மா. அம்மா உங்களுக்கு எனது இதயங்கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கோடி உறவு அருகில் இருந்தாலும் அம்மாவை மிஞ்சிய உறவேதும் இவ்வுலகில் இல்லை அம்மா.
காயங்கள் ஆறிப்போகும், கற்பனைகள் மாறிப்போகும், கனவுகள் கலைந்து போகும், என்றுமே மாறாமல் இருப்பது எங்கள் அம்மா மீது கொண்ட பாசமும் நாம் அம்மா மீது கொண்ட பாசமுமே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கவிதை விளங்கி இருக்குதுன்னா அம்மாவுக்கு. சரி, சந்தோஷமா? உங்களுக்கு சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நிறைய சந்தோஷம் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருக்கின்றா. ஓகே, நாங்கள் ஒரு கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். சரியா? கேக் ஒருக்கா வெட்டுவோம். சரி. Happy birthday, and the sun from tonight.
பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் குடிக்கும் பிள்ளமோ பார்த்து பசி மறுப்பா. இளவட்டம் வார பின்னும் எண்ணெய் தேய்ச்சு குடிக்க வைப்பா. உச்சி முதல் பதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா. நிலாவ படிக்க வைப்பா. பிஞ்சு விரல் நகம் கடிப்பா. பிள்ளையச்சு சோறு திம்பா. பல்லு முளைக்க மெல்ல முனைய மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்கு அது பிரசவம் தான். உன்னை பெற துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா. பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி வித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா. பேதை போல அவள் இருப்பா. மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சுகம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சுகம் இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாரும் காத்திரை. எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லாரும்